சில்வர் சாட் செய்திகள். முக்கிய செய்திகள். தற்காலிக ஊழியர்கள் சம்பளம் உயர்வு 10,000 15,000 உயர்த்தி முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. முதலமைச்சர் அனுப்பும் கோப்புகளுக்கு ஒப்புதல் தருவதில்லை, ஆளுநர் மீது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றச்சாட்டு. குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து சேதராப்பட்டில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரியும் தற்காலிக ஊழியர்களுக்கான ஊதியம் 10,000 ரூபாயிலிருந்து 15,000 உயர்த்தி வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றி வரும் தற்காலிக ஊழியர்கள் தங்களை தகுதியின் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தியும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் பொதுப்பணித்துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் 1311 தற்காலிக ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி நேற்று சட்டசபையை முற்றுகையிட்டு பின்னர் சோனாம்பாளையம் பகுதியில் உள்ள தண்ணீர் தொட்டி மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்தனர். இந்த சம்பவம் புதுவையில் நேற்று பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனிடையே ஊழியர்களின் தொடர் போராட்டத்தின் எதிரொலியாக இன்றைய சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்களின் விவாதத்திற்கு பிறகு பேரவையில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அந்த அறிவிப்பில் புதுச்சேரி மாநிலத்தில் பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளில் தற்காலிக ஊழியர்களுக்கான ஊதியம் 10,000 ரூபாயிலிருந்து 15,000 உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். புதுவையில் முதலமைச்சர் அனுப்பும் கோப்புகளுக்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் தருவது இல்லை என பேரவையில் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கோப்புகளை முதலமைச்சர் துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பும் பொழுது அவர் அதை கிடப்பில் போடுகின்றார் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் பேரவையில் குற்றச்சாட்டினார். அமைச்சரவை பரிந்துரை செய்து அனுப்பும் கோப்புகள் எத்தனை ஒப்புதல் அளிக்கின்றதோ ஒப்புதல் கிடைக்காமல் கிடப்பில் கிடக்கின்றது என்ற பட்டியலை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட வேண்டும். ஆளுநர் செய்யும் தவறுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாகிய தாங்கள் முதல்வர் மீது கோபப்படுகின்றனர். முதலமைச்சர் ஏன் யாருக்கு சிலுவையை தனது முதுகில் சுமக்கிறார் என தெரியவில்லை என திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் பேரவையில் சொல்லியுள்ளார். குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து சேதராப்பட்டில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஊசுடு தொகுதி சேதராப்பட்டில் நேற்று காலை குடிநீர் விநியோகம் தடைப்பட்டது. மேலும் மாலையில் குடிநீர் வரும் என எதிர்பார்த்த நிலையில் குடிநீர் நாள் முழுவதும் கிடைக்காததால் ஆவேசமடைந்த சேதராப்பட்டு கிராம மக்கள் மாலை 5 மணி அளவில் 10 கண்ணு சேதராப்பட்டு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். போக்குவரத்து தடைப்படவே தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சேதராப்பட்டு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் மற்றும் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தனர். அதை ஏற்று மறியலை கைவிட்டு மக்கள் கலைந்து சென்றனர். திடீர் சாலை மறியல் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கை குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பூஜ்ய நேரத்தில் பதிலளித்தார். பூஜ்ய நேரம் புதுச்சேரியில் பால் உற்பத்தியாளர்களுக்கு பல கோடி பாக்கி வைக்கப்பட்டுள்ளதால் அரசு கூட்டுறவு நிறுவனமான பாண்லேக்கு பாலை அனுப்புவதை வரும் 23 நிறுத்தி வைக்கும் போராட்டம் நடத்த புதுச்சேரி அனைத்து பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர்கள் பாண்லே எம்டி முரளியிடம் நோட்டீஸ் தந்துள்ளனர். பாண்லேக்கு சுமார் 100 சங்கங்களுக்கு மேல் கிராமத்திலிருந்து 20 குளிரூட்டும் நிலையங்களிலிருந்து அனுப்பப்பட்டு அங்கிருந்து ஒன்றியத்திற்கு பால் கொண்டு செல்லப்படுவதும் இதற்கான பணம் 15 நாட்களுக்கு ஒருமுறை பால் உற்பத்தியாளர்களுக்கு தருவது வழக்கம். ஆனால் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் பால் உற்பத்தியாளர்களுக்கு சரியாக ரொக்கம் தராததால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது பால் உற்பத்தியாளர்களுக்கு பாக்கி தொகை 10 கோடி ரூபாய் உள்ளது. இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள உள்ளூர் பால் உற்பத்தியாளர்கள் பொறுக்க முடியாமல் போராட்டம் அறிவித்துள்ளனர். புதுவையில் பால் தட்டுப்பாடு ஏற்படும் பெரியவர்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பினரும் அதிகளவில் பாதிப்பு அடைவர். இத்துணை அரசு கவனமாக கையாள வேண்டும். உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு 36
ரூபாய்க்கு கொள்முதல் செய்யும் பணத்தை கொடுக்க முடியாதவர்கள் வெளி மாநிலங்களிலிருந்து 46 ரூபாய்க்கு கொள்முதல் செய்து அதற்கான தொகையை மட்டும் உடனே கொடுத்து விடுகின்றனர். இதனால்தான் பால் உற்பத்தியாளர்கள் கோபம் கொள்கின்றனர். இது நியாயமான கோரிக்கைதான். இதை நிறைவேற்ற அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் கோரிக்கையை நிறைவேற்ற உறுதியளித்து போராட்டத்தை கைவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் பழங்குடியின இருளர் மீது பொய் வழக்கு போட்டு சித்திரவதை செய்த காவல் நிலையம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தை கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு காட்டேரிக்குப்பம் பகுதியில் செங்கல் சூளையில் வேலை செய்யும் பழங்குடியின இருளர் மீது கடந்த பிப்ரவரி 25 7 பேர் மீது திருட்டு வழக்கு சுமத்தி அவர்களை சட்டவிரோத காவலில் வைத்து சித்திரவதை செய்த காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மீதும் SC/ST வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தியும் சிறப்பு கூறுகள் திட்ட நிதி 2022-23 ஆண்டிற்கான 417 கோடியில் வெறும் 247 கோடி செலவு செய்த நிலையில் 166 கோடி செலவு செய்யாத ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்காவை கண்டித்தும் காலியாக உள்ள 10,000 அரசு பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வலியுறுத்தி அண்ணா சதுக்க முன்பு விடுதலை சிறுத்தை கட்சி தொகுதி செயலாளர் கன்னியப்பன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன், தலையாரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர் ராஜாங்கம் மற்றும் தமிழ்மாறன், புதுகை வளவன், எழில்மாறன், கார்முகில், செந்தில், உப்பளம் தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சியின் பொறுப்பாளர்கள் திருக்குமரன், தெசிர், பத்மநாபன், கற்பகம், கலைவாணன், குமார், மூர்த்தி, வினோத், அருண் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருக்குளூர் காட்டேரிக்குப்பம் காவல் ஆய்வாளர் ஆறுமுகம், சரண்யா உள்ளிட்ட அந்த காவல் நிலைய ஊழியர்கள் அத்தனை பேர் மேலும் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நேரத்தில் வைக்கிறோம். இது மாதிரி சம்பவங்கள் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்கள் மீது புதுச்சேரி அரசாங்கம் ஏவி விடக்கூடாது. அது ரங்கசாமி எப்பெல்லாம் முதலமைச்சராகிறோ அப்பெல்லாம் இந்த மாதிரி சாதி வன்கொடுமை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை நாங்கள் விடுதலை சிறுத்தை சார்பாக நாங்கள் கண்டிக்கிறோம். அந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். காரைக்காலில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள வேலைவாய்ப்பு முகாமில் 40க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கு பெற உள்ளது. இதை காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள படித்த இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில ஊரக வாழ்வாதார இயக்க செயலாளர் ரிஷிதா குப்தா கூறும்பொழுது, புதுவை மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் மற்றும் RSK பயிற்சி நிறுவனமுடன் இணைந்து தீன்தயாள் உபாத்யா கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டத்தின் கீழ் ஞாயிற்றுக்கிழமை அன்று காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது. தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் புதுச்சேரி மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் புதுச்சேரி கிராமப்புற பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தும் வகையிலும் தொழில் பயிற்சி வழங்கவும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதில் 40க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொள்ள உள்ளதால் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள படித்த இளைஞர்கள் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. And as of now, they have trained more than 1,000 candidates and have placed more than 300 candidates. Now, to increase the placement and provide employment opportunities to various rural unemployed youth, we are organizing this job fair in Karaikal on 26th March, and this job fair will be lasting from 9:30 AM in the morning to 6 PM in the evening. And this is an urge to all the employees who want the recruitments to be done in their companies and industries in these various sectors to please come forward during this job fair, and with whatever your requirements are. I would request the rural youths of Karaikal to come forward. There will be youths who have been trained under DDU-GKY scheme, but other than that also will encourage the other youths to come forward and take the full opportunity of this job fair. புதுச்சேரி மருந்து உற்பத்தி நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்குவதில் தற்பொழுதைய நிலையை தொடர வேண்டும் என முதலமைச்சருக்கு மருந்து உற்பத்தியாளர் மற்றும் விற்பனையாளர்கள் கூட்டமைப்பு மனு அளித்துள்ளது.
புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர்கள் மற்றும் மருந்து விற்பனையாளர்கள் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் முதலமைச்சரை சந்தித்து மனு ஒன்றினை அளித்தனர். அதில் மருந்து மற்றும் ஒப்பனை சட்டத்தின்படி மருந்துகள் தயாரிப்பு மற்றும் விற்பனைக்கான உரிமைகளை இதுவரை மாநில அரசின் கட்டுப்பாட்டிலேயே இருந்து வருகிறது. ஆனால் இதனை மாற்றி இனி மத்திய அரசின் மருந்து கட்டுப்பாட்டு துறையில் வழங்க வேண்டும் என பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையை மாற்றுவதற்கு மருந்து உற்பத்தி மற்றும் விற்பனை செய்யும் உரிமங்களை மாநில அரசின் கட்டுப்பாட்டிலேயே தொடர வேண்டும் என கூறி முதலமைச்சரிடம் மனு அளித்தனர். மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரமேஷ், செயலாளர் ஸ்ரீனிவாசன், பொருளாளர் சுப்பிரமணி மற்றும் மருந்து வணிகர்கள் சங்க தலைவர்கள் ரவிச்சந்திரன், செயலாளர் ரமேஷ், பொருளாளர் நாகலிங்கம் ஆகியோர் அப்பொழுது உடனிருந்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டில் மருத்துவ பூங்கா அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வரும் வேளையில் இதுபோன்ற சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டால் புதுச்சேரிக்கு மருந்து உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் வருவதின் சிக்கல் ஏற்படும். அதனால் புதுச்சேரி அரசு தனது எதிர்ப்பினை மத்திய அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். உரிமங்கள் அனைத்தும் புதிய வரைவு மசோதாவின்படி அனைத்தும் மத்திய தர கட்டுப்பாட்டு வாரியம் CDSCO என்கிற சொல்லுகிற ஆணையத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனை நாங்கள் எதிர்க்கிறோம். இது மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு சட்டம் வரைவு மசோதா இது. அதன்படி நாங்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்களை நேரடியாக சந்தித்து புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர் சங்கம் மற்றும் புதுச்சேரி மருந்து விநியோகஸ்தர் சங்கம் சார்பாக இது மாநில சுயாட்சியின்படி மருந்து தயாரிப்பு எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் உரிமங்கள் அனைத்தும் நாங்கள் 20க்கும் மேற்பட்ட உரிமங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவோம் சார். அதன்படி எல்லா உரிமங்கள் வழங்குகின்ற அதிகாரம் மாநில அரசிடம் மட்டுமே இருக்க வேண்டும். மத்திய அரசு அதற்கு துணையாக இருந்தால் போதுமானது. அவர்கள் அறிவுறுத்தலின்படி மாநில அரசும் நாங்களும் செயல்பட தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய வரைவு மசோதாவின்படி இப்படி செயல்படுத்தப்பட்டால் தற்பொழுது அகில இந்திய அளவில் இருக்கிற மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் பாண்டிச்சேரி நோக்கி வருவது சிரமமான காரியம். ஆட்லேண்ட் குழந்தைகள் கலை மையத்தின் 28ஆம் ஆண்டு விழா புதுவை ஜவஹர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஓவியர் சரவணகுமார் வரவேற்புரையாற்றினார். ஓய்வு பெற்ற நீதிபதி ராமபத்ரன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு சாதனை கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கி பாராட்டினார். சிறப்பு விருந்தினர்களாக இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தின் புதுச்சேரி மண்டல இயக்குனர் ஓவியர் முனைவர் கோபால், இயற்கை ஆர்வலரும் ஆரண்ய வனத்தின் பாதுகாவலர் சரவணன் மற்றும் சிருஷ்டி பவுண்டேஷன் நிறுவனர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு ஓவிய போட்டி, கைவினை போட்டி மற்றும் மாறுவேட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். இந்த விழாவில் கலைமாமணி ஓவியர் ஹிஃபேர் பரிசுகளையும் பாராட்டுகளையும் குவித்துள்ளார். விருதுகள் வழங்கி பாராட்டும் வழங்கப்பட்டது. ஓவியர் அன்பு, ஓவியர் முனுசாமி, ஓவியர் ராஜபெருமாள், ஓவியர் வசந்த வீரப்பன் ஆகியோருக்கு ஆட்லேண்ட் விருதுகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை கலை மையத்தின் செயலர் ஆதி சரவணகுமார், தேவா, புவனேஷ், ராஜ்பிரியா, ரெகனா, சஷானா ஆகியோர் செய்திருந்தனர். பட்ஜெட்டில் தொழில் துவங்க வருபவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு முகக்கவசம் அளித்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பினர் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியில் வரவு செலவு திட்ட அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி தாக்கல் செய்தார். அதில் தொழில் துவங்க வருபவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளார். புதுவையில் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும் என்றார். இதற்காக தொழில் முனைவோர் கூட்டமைப்பினர் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். கொரோனா நோய் தொற்று அதிகரிக்க துவங்கியுள்ள நிலையில் முதலமைச்சரை சந்திக்க வருபவர்கள் மாஸ்க் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக 1000 முகக்கவசங்களை அவர்கள் வழங்கி நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரியின் தொழில் வளர்ச்சிக்கு பாடுபடும் முதலமைச்சர் நலமுடன் இருக்க வேண்டும், அவரை பார்க்க வருபவர்கள் மாஸ்க் அணிய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த மாஸ்கை வழங்கியதாக தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் தலைவர் பாபு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இமாக்லேட் பள்ளி மாணவிகள் சட்டப்பேரவையின் நிகழ்வுகளை பார்வையிட்டனர். கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து சட்டப்பேரவையின் நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தனர். தொடர்ந்து பொது அறிவியல், அரசியல், மருத்துவம் சம்பந்தமாக மாணவிகள் கேள்வி எழுப்பினர். பல்வேறு கேள்விகளுக்கு அமைச்சர் விரிவாக விளக்கம் அளித்தார். மாணவிகளும் அமைச்சர் அவர்களின் பதில்களை சுவாரஸ்யமாக கேட்டு ரசித்தனர். எங்க கவர்மெண்ட்
பாண்டி ஷைன் தொண்டு நிறுவனத்தின் உதவியால் முதலியார்குப்பம் அரசு பள்ளி முன்மாதிரியாக திகழ்கிறது. பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளை செய்து கொடுத்ததுடன் இன்று மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டமான முதலியார்குப்பத்தில் அரசு பள்ளி இயங்குகிறது. இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் வசதிகள் குறைவாக இருந்ததால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பள்ளி மேலாண்மை குழு மூலம் பாண்டி ஷைன் தொண்டு நிறுவனத்திற்கு அடிப்படை வசதிகள் செய்து தர கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதன்படி பள்ளிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் பாண்டி ஷைன் தொண்டு நிறுவனம் செய்து கொடுத்துள்ளது. குறிப்பாக மாணவர்களுக்கு சுத்தமான குடிநீர் வசதி மற்றும் கிரீன் போர்டு வசதி செய்து கொடுத்ததுடன் குடிநீர் வசதியையும் துவக்கி வைத்தனர். மேலும் பாடல் மற்றும் எழுத்து மூலம் பயிற்சி அளிப்பதற்கான எழுதுபொருள் உள்ளிட்ட வசதிகள் இந்த தொண்டு நிறுவனம் செய்து கொடுத்துள்ளது. இன்று முதலியார்குப்பம் அரசு பள்ளியில் படிக்கும் 200 மாணவ மாணவிகளுக்கு எழுது பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட வட்டார கல்வி வளர்ச்சி அலுவலர் அஞ்சலா தேவி மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் லதா மற்றும் நிறுவனத்தின் பவுண்டர் சுதாகர் மற்றும் ஜெரால்ட் அரவிந்த் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் எழுது பொருட்களை வழங்கினர். மேலும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் என விழா சிறப்பாக நடைபெற்றது. இப்போதைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட இருக்காங்க, வேறு யாரும் பெருசாக சப்போர்ட் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே. நான் எதாவது ஹெல்ப்னா இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்கூலுக்கு போனேன்டா எனக்கு இவ்வளோ தேவைப்படுது, ஒரு 50 ஜாமெட்ரி பாக்ஸ் கேட்குறாங்க அந்த ஸ்கூலில். நான் இப்போ இது வரைக்கும் ஒரு 100 ஜாமெட்ரி பாக்ஸ் கிட்டே கொடுத்துருக்கேன். அந்த 100 ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்த 100 பேருமே அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்க கூட காசு இல்லாதவங்க தான். அந்தமாரி செலக்ட் பண்ணி தான், ஏன்னா ஹெல்ப் போய் சேரணும், அது கரெக்டாக போய் சேரணும் அப்படின்றதுனால அந்தமாரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு தெரியும், அந்த கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். ஸோ அவங்கள்ட்ட சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு அந்த ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் கொடுக்குறது. ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் தொழிலாளர் காப்பீட்டு திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம திட்ட ஊழியர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கிராம திட்ட ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா நகரில் உள்ள வீட்டு வசதி வாரிய அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் ராஜ்குமார் தலைமை தாங்கினார். இதில் அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரமதேசன், தலைவர் ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொருளாளர் கிறிஸ்டோபர், செய்தி தொடர்பாளர் நமச்சிவாயம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் தொழிலாளர் காப்பீட்டு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. காலம் கடத்தாது, செலுத்திடு செலுத்திடு, கொரோனா பெருந்தொற்று. அல்விசைன் மழலையர் துவக்க பள்ளியில் 9ஆம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் கெண்டியகுப்பம் பகுதியில் உள்ள அல்வுசைன் மழலையர் துவக்க பள்ளியில் 9ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியில் ஆசிரியை மும்தாஜ் வரவேற்புரை நிகழ்த்தினார். பள்ளியின் தாளாளர் இதயத்துல்லா தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளியின் செயலாளர் அன்வர் சாதிக் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக ஜாகர் இன்ஸ்பெக்டர் பன்ருட்டி ஜாகர் ஹுசேன் வாழ்த்துரை வழங்கினார். அதைத் தொடர்ந்து பன்ருட்டி இஸ்லாமிக் ஃபைத்துல் மால் ட்ரஸ்ட் உதவி செயலாளர் சுமையா பள்ளியின் ஸ்மார்ட் போர்டு வழங்கி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் கலை நிகழ்ச்சிகள், கராத்தே, நடனம், பேச்சு போட்டி என பல்வேறு நிகழ்ச்சிகளை மேடையில் அரங்கேற்றினர். இந்த நிகழ்ச்சிக்கான நெறியாளுகையை இணைப்புரை பள்ளியின் தலைமை ஆசிரியர் முத்தமிழ்வாணன் வழங்கினார். விழா அமைப்பினை பள்ளியின் நிர்வாக மேலாளர் பாத்திமா பேகம் மற்றும் சிறப்பு விருந்தினராக புலவர் பட்டாபிராம் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் நோக்கவுரையை ஆசிரியர் சங்கீதா, மாணவர் ஒருங்கிணைப்பு ஏற்பாட்டினை கயல்விழி, ஜெயஸ்ரீ, புவனேஸ்வரி, பிரேமா, மகேந்திரன், ஆசிரியர் பெருமக்கள் ஏற்பாடுகளையும் பள்ளியின் உதவியாளர்கள் ஐயப்பன், மோகன், கல்விக்கரசி உடனிருந்தனர். Lawyer punch. Touch. Hit. Shot. Say. Go. Double punch. புதுச்சேரி கணுவாப்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலின் 44ஆம் ஆண்டு ரணகளிப்பு நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி அடுத்த கணுவாப்பேட்டை புதுநகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில்
44ஆம் ஆண்டு மகோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு நவதானியங்கள் மற்றும் 9 வகை திரவைகளால் பூஜைகள் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு இருளன் கப்பரை, பூவால் கப்பரை, மாவால் கப்பரை, அக்னிகரகம், மோகன கப்பரை மற்றும் பூங்கரகம் ஆகிய வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தற்காலிக ஊழியர்கள் சம்பளம் உயர்வு 10,000 15,000 உயர்த்தி முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. முதலமைச்சர் அனுப்பும் கோப்புகளுக்கு ஒப்புதல் தருவதில்லை, ஆளுநர் மீது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றச்சாட்டு. குடிநீர் தட்டுப்பாட்டை கண்டித்து சேதராப்பட்டில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இத்துடன் சில்வர் ஷாட் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.